வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம கூட்டு திசுக்களை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது நிலைத்த கூட்டு திசுக்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜைலம் ஃப்ளோயம் பற்றி பார்த்துருந்தோம். ஜைலம் டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீரை கடத்தும். ஃப்ளோயம் திசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவை கடத்தும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளோயம் திசுக்கள் 4 வகை ஃப்ளோயம் திசுக்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோயம் இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா லெப்டோம். வாஸ்குலர் தாவரங்களில் உணவுப் பொருட்களை கடத்துகின்ற கூட்டு திசு ஃப்ளோயம் திசு என்று அழைக்கப்படுகிறது. புரோகேம்பியத்திலிருந்து உண்டாகும் ஃப்ளோயம் முதலாம் நிலை ஃப்ளோயம் என்று அழைக்கப்படும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரோகேம்பியத்திலிருந்து உருவாகக்கூடியது முதலாம் நிலை ஃப்ளோயம். அதுவே வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து உருவாகக்கூடிய அந்த ஃப்ளோயத்தை நம்ம கொடுக்குற பேர் தான் செகண்டரி ஃப்ளோயம், அதாவது இரண்டாம் நிலை ஃப்ளோயம் என்று அழைக்கப்படும் சொல்லியிருக்கேன். இப்போ வாட் இஸ் ஃப்ளோயம்? Phloem is the complex tissue which is the main tissue for the food conducting in the plant. The phloem which is derived from the prokaryote is called primary phloem, and the phloem which is derived from the vascular cambium is called secondary phloem. ஸோ நாளைக்கு சொல்லியிருக்கதான் ஃப்ளோயம் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று சல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், ஃப்ளோயம் பேன்கைமா மற்றும் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், அதாவது ஃப்ளோயம் நார்கள். ஸோ இந்த செல் அமைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா சல்லடை தட்டு, சல்லடை குழாய், ஃப்ளோயம் பேன்கைமா, துணை செல், இந்த 4 உள்ளடக்கியது தான் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ்ன்றதை பார்த்துருந்தோம். அதாவது ஃப்ளோயத்துடைய செல்கள்ன்றதை பார்க்குறோம். முதல்ல பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லுறது தான் சென்ட்ரலில் இருக்கக்கூடியது வந்து சீவ் டியூப்ஸ், அதாவது சல்லடை குழாய்கள். இந்த சல்லடை குழாய்களை வந்து பார்க்கும்பொழுது இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் வியூவில் கொடுத்துருப்பாங்க. அதாவது முதல்ல சல்லடை குழாய்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சல்லடை தட்டுக்களை பொதிந்து காணப்படும். சல்லடை தட்டுக்கள்னால் அதோடைய செல்வால் தான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரேக்கப்பாக இருக்கும், ஒரு சின்ன கேப்போடு இருக்கும். அது வழியாக தான் உங்களுக்கு என்னென்னா ஃபில்ட்ராகி அதாவது காம்பவுண்ட்ஸ் எல்லாமே உள்ளே வரணும். அண்ட் தென் ஃப்ளோயம் பேன்கைமான்னு கொடுத்துருக்கு பாருங்கள். சல்லடை குழாய்கள் அடுத்தபடியாக ஃப்ளோயம் பேன்கைமா கொடுத்துருக்கு. 2 ஃப்ளோயம், அதாவது அதுக்கு பக்கத்துலேயே வந்து துணை செல்கள், அதாவது சல்லடை குழாய்கள் பக்கத்தில் என்ன இருக்குன்னா துணை செல்கள் காணப்படும். இந்த துணை செல் தான் உங்களுக்கு அந்த உணவை வந்து பேலிசைட் பேன்கைமாவிலிருந்து கடத்தப்படுகிறது. பேலிசைட் பேன்கைமாவிலிருந்து உணவானது இந்த துணை செல்லுக்கு கடத்தப்பட்டு துணை செல்லில் இருந்து அந்த உணவானது சல்லடை குழாய்க்கு வந்ததுக்கப்புறம் தான் சல்லடை குழாயில் இருந்து உணவு தாவரத்துடைய எல்லா பகுதிகளுக்கும் உங்களுக்கு நகரும் தன்மைக்கு போக முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு சல்லடை குழாயிலேருந்து உணவானது கடத்தப்பட வேண்டுமானால் அது நீர்மறை நிலைக்கு இருக்கணும். ஸோ அதற்காக ஜைலம் டிஷ்யூஸ் வந்து அதோட நீரை வந்து இப்போ டிவிஷன், அதாவது சவுடு முறையில் அந்த நீரானது இப்போ சீவ் டியூப்ஸ்க்கு வரும். இப்போ இந்த சீவ் டியூப்ஸ் வழியாக அந்த உணவும் நீரும் உணவோட கலந்து ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸாக மாறினதுக்கப்புறம் ஈஸியாக அந்த ஃபுட் மாலிகுல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். அது வேராக இருந்தாலும், இல்லைனா ஒரு கிளை பகுதியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா அந்த மற்ற இலைப்பகுதியாகவும் இருக்கட்டும், எந்த பகுதிக்கும் அந்த உணவு கடத்தப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது வந்து கொலாய்டல் சப்ஸ்டன்ஸில் தான் இருக்கணும். சல்லடை குழாய் கூறுகள், அதாவது சீவ் எலிமெண்ட். சல்லடை குழாய் கூறுகளை வந்து நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம். என்னென்னா சல்லடை குழாய் ஃப்ளோயத்தின் கடத்தும் கூறாக கருதப்படுகிறது. தட் இஸ் சீவ் எலிமெண்ட்ஸ். இட் இஸ் தி மெயின் செல் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மூவ்மெண்ட் ஆஃப் தி ஃபுட் மாலிகூல்ஸ். இவை சல்லடை செல்கள் முழுதுமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுக்கு என்னென்ன வேறுபேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீவ் எலிமெண்ட்ஸ் ஆர் சீவ் டியூப்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் சல்லடை கூறுகள் அல்லது சல்லடை குழாய்கள். இப்போ இந்த சல்லடை செல்கள் நம்ம ஏன் அதுக்கு பேர் கொடுக்கணும்னா, அந்த சீவ் எலிமெண்ட்ஸையும் சல்லடை செல்லையும் ஏன் தனித்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சீவ் டியூப்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா ஹையர் பிளான்ஸில் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த சீவ் செல்ஸ் இந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தணும், ஜிம்னோஸ்போம் மற்றும் டெரிட்டோஃபைட்ஸில் பயன்படுத்தணும். அப்போ சல்லடை செல் என்பது ஒரு பூக்கும் தாவரம் அல்லாத டெரிட்டோஃபைட் மற்றும் ஜிம்னோஸ்போமில் காணப்படக்கூடியது. அதுதான் உணவை கடத்தும். ஆனால் ஒரு பூக்கும் தாவரங்களில் வந்து உணவை கடத்தக்கூடியதாக இருப்பது எதுனா சீவ் எலிமெண்ட்ஸ் ஆர் சீவ் டியூப்ஸ். இந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிருக்கணும். சல்லடை செல்களின் பக்க சுவர்களில் சல்லடை பகுதிகள் காணப்படுகின்றன. சல்லடை குழாய் செல்களின் பக்க சுவரில் சல்லடை பகுதிகள் காணப்படுகின்றன. அந்த செல்கள் வந்து பார்த்திங்கன்னா துணை செல்கள் இச்செல்லுடன் சேர்ந்து காணப்படுவதில்லை. அப்போ பொதுவாக ஒரு சல்லடை குழாய் பக்கத்தில் துணை செல்கள் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான சல்லடை செல்கள் பக்கத்தில் என்ன கிடையாதுன்னா துணை செல்கள் கிடையாது. அதுபோல் சல்லடை பகுதிகள் மட்டும்தான் காணப்படுகின்றன. இந்த வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த ஒரு தாவரம் எப்போ கருதுறோம்னா அது பூக்கும் தாவரம் மட்டும்தான். பூக்கும் தாவரத்தில் தான் உங்களுக்கு 4 வகையான சைல செல்களும் இருக்குது, 4 வகையான ஃப்ளோயம் செல்களுமே காணப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி வடிவமைப்பு வந்து ஒரு பூக்கா தாவரம் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஜிம்னோஸ்போமோ இல்லைன்னா ஒரு முதல் அனைத்து பகுதியும் உள்ளடக்கிய தாவரம் என்று அழைக்கக்கூடிய ஒரு டெரிட்டோஃபைட்ஸ் இருக்கணும். அதாவது வேறு, தண்டு, இலை, வடிவம் இது முழுமையும் வளர்ச்சி அடைந்த முதல் தாவரம் என்று கருதக்கூடிய டெரிட்டோஃபைட்ஸ் இருக்கணும். இது 2த்துலையுமே சீவ் செல்ஸ் தான் இருக்குது.
கம்பெனியன் செல்ஸ் கிடையாது. அதே நேரத்தில் சீவ் பகுதிகள், அதாவது சில பகுதிகள் மட்டுமே பொதிந்து காணப்படும். இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சீவ் எலிமெண்ட்ஸ். Sieve elements are the conducting elements of the phloem. They are of two types, namely sieve cells and sieve tubes. Sieve cells. They are primitive type of conducting elements found in rhyophytes and gymnosperms. Sieve cells have sieve areas on the lateral walls only. It's very important. Sieve cells have sieve areas on the lateral walls only. They are not associated with the companion cells. That means they never associated with the companion cells. The sieve cells represented in the pteridophytes and gymnosperm plants. இப்போ அந்த சல்லடை குழாய்கள் வந்து எப்படி வடிவத்தில் கொண்டு கொடுத்துருக்கேன். முதல்ல அந்த டயக்ராம் பாருங்கள். The structure of phloem, that means the structure of phloem, it is sieve tube structure. இப்போ இந்த sieve tube structureல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். என்னென்னா sieve plate, உங்களுக்கு நான் அந்த பிளேட் வழியாக உணவானது செல்லணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த உணவு வந்து அந்த சீவ் பிளேட் வழியாக ஒவ்வொரு சீவ் டியூப்ஸ்குள்ளேருந்தும் நகரணும்னா, நகர்ந்து கொண்டே வருதுன்னா கண்டிப்பாக அந்த சீவ் டியூப்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் கம்பெனி செல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சீவ் டியூப் பக்கத்துலேயுமே கம்பெனியன் செல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சீவ் டியூப் கம்பெனியன் செல்ஸும் அதோடைய ஃபுட் மாலிகூல்ஸை வந்து டிஃப்யூஷன் மெத்தடில் உங்களுக்கு அந்த சீவ் டியூப்ஸ்குள்ளே அனுப்பும். இப்போ அந்த கம்பெனியன் செல்ஸ் வந்து லிவிங் செல்ஸ்ன்னு சொன்னேன். இந்த சீவ் டியூப்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டெட் செல். பிகாஸ் அதுக்கு எந்த ஒரு நியூக்ளியஸுமே கிடையாது. ஸோ அது ஒரு டெட் செல்லு. அந்த சீவ் டியூப் டெட் செல்லாக இருக்கிறதுனால மட்டும்தான் அதை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. எந்த ஆர்கன்ஸுமே அதில் கிடையாது. பட் இட் ஹேஸ் தி வேக்யூல், அதுக்கு ஒரு வேக்யூல் இருக்குது. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் டஸ் நாட் ஹாவ் தி எனி ஆர்கனல்ஸ் அட் ஆல். ஆர்கனல்ஸ் எதுவுமே இல்லை. அதிக சைட்டோபிளாஸை வந்து பார்த்திங்கன்னா திக்கண்டு போர்ஷனாக அந்த சைட்டோபிளாஸில் காம்போசிஷன் அதிகமாக இருக்கும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு எம்டி ஸ்பேஸை தான் உங்களுக்கு இருக்குது. இதனால் இந்த சீவ் டியூப்ஸு எதுக்காகனா உணவு கடத்துவதற்காக. அப்போது லிவிங் செல்லாக இருக்கக்கூடிய இந்த துணை செல்கள் தான் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுது. யாருன்னா இந்த சீவ் டியூப் எலிமெண்ட்ஸை. அப்போது சீவ் டியூப் எலிமெண்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவு அந்த உணவானது போகணும், அதை ரெகுலேட் பண்ணுறது, அது எல்லாமே எதுனா துணை செல்கள் மட்டுமே தான். அப்போது சல்லடை குழாய்கள் நீண்ட குழாய் போல், முதல்ல வடிவத்தை பார்த்தா நீண்ட குழாய் எலாங்கேட்டட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நீண்ட குழாய் போன்ற வடிவத்தில் இருக்கும். இதுவே வரிசையாக தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டு இருக்கும். இந்த சல்லடை குழாய்கள் சல்லடை தட்டுக்களை கொண்டதாக இருக்கும். இந்த சல்லடை தட்டு என்னன்னா அந்த சல்லடை குழாய் செல்லுடைய அந்த செல்வால் தான் உங்களுக்கு சிறு சிறு கூறுகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தட்டு வடிவ அமைப்புக்கு காணப்படும். அதன் வழியாக தான் அந்த மூலக்கூறுல வந்து ஒரு செயலக்குழாயிலிருந்து அடுத்த ஒரு சீவ் டியூப்ல இருந்து அடுத்த சீவ் டியூபுக்கு கடத்தப்படுகிறது. ஸோ இதனுடைய ரெண்டு பகுதியிலுமே ஒரு முனைப்பகுதியில் சீவ் பிளேட்ஸ் இருக்கும். அதாவது சல்லடை தட்டுக்கள் இரண்டு முனைப்பகுதியுமே காணப்படும். இது சல்லடை துளைத்தட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. சல்லடை குழாய்கள் பணிகள் துணை செல்களை கட்டுப்படுத்துவது தான். அதாவது சல்லடை குழாயுடைய பணிகள் அனைத்துமே எது கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துணை செல்கள் தான் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சி டியூப்ஸ் ஆர் லாங் டியூப்-like structure conducting elements in the phloem. These are formed from series of cells called sieve tube elements. The sieve tube elements are arranged one above the other and form vertical sieve tube. The end wall contains a number of pores. It's very important. The end wall contains a number of pores and it looks like a sieve. So it's like a movement of the particles taking place in the sieve plate region alone. So it is called as sieve plate. So the cell wall which contains number of pores and it looks like a sieve, so it is called a sieve plate. The function of sieve tube is believed to be controlled by companion cells because the sieve cells does not have the nucleus. So the only living cell, that is a companion cell, which regulate and control all the activities of the sieve tube cells. இப்போ இந்த டயக்ராம் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் கொடுத்துருக்கோம். இந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் பேன்கைமா செல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜைலத்தில் வந்து அதிகப்படியான ஒரு வாட்டர் மூமெண்ட் நடக்கும். இப்போ இந்த வாட்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோயத்துக்குள்ளே போகணும். ஆல்ரெடி சொன்னது தான். ஜைலம் வந்து அதோடைய நீரை எந்த முறை கடத்தணும்னா சவ்வூடு பரவல் முறையில், அதாவது சவ்வூடு பரவல் முறையில் நீரானது ஃப்ளோயத்துக்கு கடத்தப்படுகிறது. அப்படி ஜைலத்திலிருந்து நீர் அந்த ஃப்ளோயத்துக்கு கடத்தப்படும் பொழுது அந்த நீர் வந்து உங்களுக்கு ஃப்ளோயத்துடைய சீவ் டியூப்பில் போகணும். இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், க்ரீன் கலர் ஒரு செல் காட்டியிருக்கா இல்லையா, அதுதான் லீஃபோடைய செல். இந்த லீஃப் செல்லை வந்து பார்க்கும்போது அந்த லீஃப் செல் நிறைய லீஃப் செல் இருக்கும். ஒன் ஆஃப் தி லீஃப் செல் வந்து
குளோரோபிளாஸ்ட் அதிகமாக காணப்படும். அதில் உணவு தயாரிக்கப்படுகிறது. இப்போ அந்த உணவு எங்கே இருக்குன்னா சைட்டோபிளாஸ்டில் இருக்குது. சைட்டோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த உணவானது சுக்ரோஸ். பிகாஸ் குளுக்கோஸ் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்க முடியாது. அப்போ அது என்ன ஸ்டேஜில் இருக்கணும்னா சுக்ரோஸாக தான் இருக்கும். இப்போ அந்த சுக்ரோஸ் எங்கே உங்களுக்கு நகருதுன்னு பார்த்தீங்கன்னா சி எலிமெண்ட்டுக்குள்ளே, அதாவது கம்பெனியன் செல்ஸ்குள்ளே போகணும். அந்த கம்பெனியன் செல்லேருந்து இப்போ எங்கே மூவ் ஆகுதுன்னா சி எலிமெண்ட், அதாவது சி டியூப்க்கு வருது. அப்போது உங்களுக்கு எப்படி அகைன் டிஃப்யூஷன் மெத்தடில் தான் இந்த மெக்கானிசம் நடக்குது. இப்படி வந்ததுக்கப்புறம் அடுத்த சீவ் பிளேட் பாருங்கள், ஏரோ மார்க் ரெட் கலரில் ஏரோ மார்க் போட்டிருக்க ஃப்ளோயத்தில் அந்த சீவ் பிளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சீவ் பிளேட்னா சலடை தட்டுக்கள், அதன் வழியாக அந்த உணவானது அடுத்த சீவ் பிளேட்டுக்கு, அதாவது அடுத்த சீவ் டியூபுக்கு போகணும். இப்படி அடுத்த சீவ் டியூப்க்கு போகணும்னா கண்டிப்பாக அது கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ளூ கலர் ஏரோ மார்க் பாருங்கள், நீர் உள்ளே வரதை காட்டுறோம். அப்போ இந்த நீர் உள்ளே வந்தோடனே இந்த மூலக்கூறும் அந்த நீரும் ஒன்றாக இருந்து கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்தது நல்ல ஒரு கூழ்ம நிலைக்கு வந்துடும். இந்த கூழ்ம உணவானது இப்போ எப்படி அடுத்த செல்லடை குழாய்க்கு கடத்தப்படுகிறது. இப்படியே ஒவ்வொரு செல்லடை குழாய்க்கும் போகும்போது அது திரும்ப அடுத்த செல்லடை குழாயிலிருந்து வெளியேற்றம் போடும்போது நீரானது திரும்ப எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா அந்த செல்ல குழாய்க்கே வந்துடும். இப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மூலக்கூறும் அந்த செல்லடை குழாய்க்கு வரும்பொழுதெல்லாம் நீரானது கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டே இருக்கும் அந்த ஃப்ளோயத்துக்கு. ஸோ அதனால் சி டியூப் எலிமெண்ட்ஸ் கண்டினியூவாக அந்த உணவை வந்து கீழ் நோக்கியோ இல்லை மேல் நோக்கியோ பை டைரக்ஷனல் தான். உணவு கடத்தக்கூடியது என்பது பை டைரக்ஷனல், மேல் நோக்கி உணவு போகும், கீழ் நோக்கி உணவு மற்ற அதாவது பிரான்ச்சஸ்க்கும் போகும். அப்போது ஒரு பை டைரக்ஷனல் எதுன்னு கேட்டால் அது உணவு கடத்தக்கூடியது. யூனியன் டைரக்ஷனல் ஒரே திசையில் செல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அது நீர் மேல் நோக்கி மட்டுமே செல்லக்கூடிய இருக்கும். அப்போ உணவானது எங்கே போகும்னா உங்களுக்கு ரூட்டுக்கும் போய் அங்கே சேமிக்கப்பட வேண்டும். அதே நேரம் உணவானது அந்த சுக்ரோஸ் மூலக்கூறு உணவானது தண்டு பகுதிக்கு செய்ய அதன் செயல்படக்கு பயன்படும். அதே நேரத்தில் மற்ற பகுதியிலேயே பார்க்கக்கூடிய இலையாக இருக்கட்டும் இல்லை பிரான்ச்சாக இருக்கட்டும், அதாவது கிடைத்த பகுதியில் இருக்கட்டும், இந்த பகுதிகளுக்கும் உணவு தேவைப்படும். எதுக்காக அதோட ஏடிபி எனர்ஜி உருவாக்கத்திற்கு அதற்கும் இது பயன்படக்கூடியதாக இருக்கும். முதிர்ந்த சல்லடை குழாய்களில் உட்கரு காணப்படுவதில்லை, ஆனால் சுவரை ஒட்டிய சைட்டோபிளாசம் காணப்படுகிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. என்ன கேட்பாங்கன்னா ஒரு மெச்சூர்டு சி டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உட்கரு இருக்குமா? ஸோ இந்த யங் ஸ்டேஜில் வந்து சி டியூப்பில் இருக்கும். ஆனால் அதுவே மெச்சூர் ஆகும்போது அதோடைய நியூக்ளியஸை லாஸ் பண்ணிடும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஒரு செல்ஸாக அது மாறணும்னா கண்டிப்பாக அது நியூக்ளியஸை லாஸ் பண்ணி ஆகணும். ஆனால் சுவரை ஒட்டிய சைட்டோபிளாசம் மட்டும் காணப்படுகிறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஆர்கனல்ஸுமே சி டியூப்பில் கிடையாது. ஆனால் சைட்டோபிளாசம் மட்டும் இருக்குது. அதுவும் அந்த செல் வாலை ஒட்டி காணப்படும். இது உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போது ஒரு கம்பெனியன் செல்ஸில் நியூக்ளியஸ் இருக்குது, அது நம்ம லிவிங் செல்லுன்னு சொல்லிக்கிறோம். அண்ட் ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த சி குழாயில் வந்து எந்த ஆர்கனுமே கிடையாது. ஆனால் இதில் சைட்டோபிளாசம் மட்டும் இருக்குன்றோம். அதுவும் அந்த செல்ஸ் ஒரு ஒட்டியே காணப்படுதுன்னு சொல்கிறோம். இதில் சிறப்பகை புரதம் காணப்படுகிறது. ரொம்ப முக்கியம். இந்த சி டியூப்பில் புரதம் அந்த புரதத்துக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ஃப்ளோயம் புரதம். அந்த 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 புரதம் காணப்படக்கூடிய அந்த உடல் பகுதிக்கு நம்ம கொடுக்குறோம் ஸ்லைம் உருளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது சிறப்பகை புரதம் இருக்கிறது. அந்த புரதம் நம்ம கொடுக்குற பெயர் தான் ஸ்லைம் உடலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. முதிர்ந்த சல்லடை குழாய்களில் தான் இது அதிகமாக காணப்படுகிறது. சல்லடை குழாய்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ள துளைகள் இருக்கும் நிறைய. அந்த சி போர்ஸ் பார்த்தோமா இல்லையா, அதான் பிளேட்டாக வருதுன்னு இருக்குமா இல்லையா, அங்கெல்லாம் என்ன அடைக்கப்பட்டிருக்குன்னா கேலோஸ் என்ற பொருளால் அடைக்கப்பட்டுள்ளது. சல்லடை தட்டுக்களில் உள்ள துளைகள் கேலோஸ் எனப்படும் பொருளால் அடைக்கப்பட்டுள்ளது. அப்போது உணவுப் பொருட்கள் சைட்டோபிளாச இழையில் மூலமாக கடத்தப்படுகிறது. அப்போ எப்படி தான் அந்த உணவு வருதுன்னா அங்கங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒவ்வொரு சி பிளேட்டும் ஒரு சின்ன சின்ன துளையோடையதாக இருக்குன்றோம். அந்த ஒவ்வொருத்தரும் வந்து கேலோஸ் வந்து நிரப்பப்பட்டுள்ளதுன்னா கேலஸ் பிளக்கால் அடைக்கப்பட்டிருக்குன்னா உணவு எப்படி கடத்தப்படுகிறது? உள்ளே தான் வருது. அப்போ நம்ம காட்டும் போது எப்படி காட்டுறோம்னா அந்த போர்ஸ் வழியாக தான் உள்ளே வருது, அதாவது அந்த துளை வழியாக தான் உள்ளே வரதான் காட்டுறோம். ஆனால் அதுக்குள்ளே வரும்பொழுது வந்ததுக்கப்புறம் அந்த சைட்டோபிளாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணவுப் பொருள் அந்த சைட்டோபிளாச இழைகள் மூலமாக தான் கடத்தப்படுகிறது. உள்ளே வரும்பொழுது அந்த துளைகள், அதாவது சி பிளேட் இருக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதோட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஜைல குழல் வழியாக தான் உள்ளே வருவதாக காணப்படும். ஏன்னா மற்ற பகுதி வந்து அந்த கேலோஸால் மூடப்பட்டு காணப்படும். ஸோ சல்லடை குழாய்கள் ஆஞ்சியோஸ்போர்ம்களில் மட்டுமே காணப்படுகிறது. இந்த சல்லடை குழாய்கள் வந்து இதில் கிடையாதுன்னா ஜிம்னோஸ்போர்ம்ஸ்லையும் கிடையாது, டெரிட்டோஃபைட்ஸ்லையும் கிடையாது. In mature C tube, nucleus is absent. It contains a lining layer of cytoplasm. That is, the cytoplasm present very little amount only in the lining of the cell wall. That is, the cell wall of the C tubes. It's very important. A special protein is present in the C tube. It's called phloem protein.
and this protein also called as slime body. So very important, the two questions they'll ask you. One is xylem tube does not have the nucleus, and second, xylem Z tubes contain special protein called slime body. In mature C tubes, the pore is the C plate are blocked by a substance called callus. That region is called callus plug. So the callus plug, it's nothing, deposition of the callus compound in the C plate region. So the conduction of food material takes place through the cytoplasm strand. The cytoplasm strand has a plasmodesmata connection or small amount of cytoplasm which is lining of the C tube cells that only conduct the food materials one another C tubes. So C tubes only present in angiosperms. It is absent in the teratophytes as well as in the gymnosperms. துணை செல்கள், தட் இஸ் கம்பேனியன் செல்ஸ். சைல குழாய்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு சைல குழாய்களோடு இணைந்து காணப்படுகின்ற மெல்லிய சுவருடைய நீண்ட சிறப்பு வகையான பேன்கைமா செல்கள் துணை செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போது லிவிங் செல்லுன்னு சொல்லிட்டா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பேன்கைமா செல்லை மட்டும்தான் சொல்லணும். ஸோ கோலன் கைமா செல்லும் லிவிங் செல் தான், ஆனால் கோலன் கைமா செல் ஒரு குறிப்பிட்ட பகுதி தவிர எங்கேயுமே காணப்படாது. டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும், அதோட இலையோட பிடிஓவில் இருக்கும், ஒரு இலையோடைய காம்பில் இருக்கும். அப்படி குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் கோலன் கைமா இருக்கும். பட் பேன் கைமா அப்படி கிடையாது, ஒரு தரத்தில் எல்லா பகுதியிலும் பேன் கைமா இருக்கும். அது லிவிங் செல்லாக இருந்துட்டாலே கண்டிப்பாக அது என்னென்னா அது பேன் கைமா செல் மட்டும்தான். அப்போது இந்த ஜைலத்தில் பார்க்குற நம்ம எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜைலத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபைபர்ஸ் எங்கெல்லாம் வருது, ஜைலம் ஃபைபர்ஸ், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், அப்படி ஃபைபர்ஸ் வந்துட்டாலும் அங்கே ஸ்கிலன் கைமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கம்பாரிசன் பார்க்கும்போது ஃபைபர்ஸ் வந்தாலும் அங்கே ஸ்கிலன் கைமா, அப்போது எங்கெல்லாம் லிவிங் செல்னு சொன்னால் அது பேன் கைமான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இட்ஸ் எ லிவிங் செல், இதுவும் தின்னாக தான் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த துணை செல்கள், அதாவது இந்த துணை செல்கள் தான் கம்ப்ளீட்டாக உங்களை யாரை கட்டுப்படுத்தி வச்சுருக்குன்னா செல்லடை குழாய் செல்லை கட்டுப்படுத்தி உள்ளது. அதனால் உணவானது அந்த செல்லடை குழாய் செல்வதற்கான எல்லா வழிக்கூறுகளையும் கொடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணை செல்கள் மட்டும்தான். ஸோ இது செல் வந்து உயிருள்ளதாக இருக்குது, சைட்டோபிளாசத்தையும் தெளிவான உட்கரையும் கொண்டுள்ளதாக இருக்கக்கூடியது எதுனா இந்த துணை செல்கள். இவை செல்ல குழாய்களின் பக்க சுருளில் உள்ள குழிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அதாவது பிட் ரீஜன். ஒரு சீவ் பிளேட்ஸுக்கு வந்து நிறைய பிட்ஸ் இருக்கும்ல, அதாவது பக்கவாட்டில் லேட்ரல் சைடு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பிட்டோடைய இணைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதி தான் இந்த துணை செல்கள். ஏன்னா அந்த பிட் வழியாக தான் அந்த உணவு கடத்தப்பட வேண்டும். அந்த உணவானது அடுத்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி டியூப் போயிடும். அடுத்த சி டியூப்க்கு அது போகும்போது அந்த சி பிளேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசோடைய அந்த கூறுகள் வழி தான் உள்ளே போகும். ஸோ இந்த குழிகள் பிட்டு மூலம் இவ்விரண்டிற்கும் இடையே சைட்டோபிளாச இணைப்புகளும் பராமரிக்கப்படுகின்றன. அதாவது பிளாஸ்மோடெஸ்மேட்டா கனெக்ஷன் சொல்கிறோமா இல்லையா, அந்த ஸ்டாண்டும் செல்லடை குழாய்க்கும் துணை செல்லுக்கும் இடையில் பிட்டு பகுதி இருக்குது. அந்த பிட் வழி மூலமாக தான் அந்த சைட்டோபிளாச கனெக்ஷன் வந்து உங்களுக்கு பராமரிக்கப்படுகின்றது. கம்பேனியன் செல்ஸ். The thin-walled, elongated, specialized parenchyma cells which are associated with the sieve elements are called companion cells. These cells are living and they have cytoplasm and a prominent nucleus. So we must remember one thing, the companion cells, it is present only in the higher plants, especially in the angiosperm. It is absent in the teratophytes and the gymnosperms. These are the living and they have cytoplasm and a prominent nucleus. This nucleus control and regulate all the activities of the sieve tube elements, because the sieve tube elements receive the sucrose molecules through the companion cells, and now these companion cells are connected to the sieve tube through the pit. The pit found in the lateral wall. What's the question I'll ask you? In the companion cells, food are passed through the plasmodesmata connection cytoplasmic strand to the sieve tubes. What is the lateral wall present between the sieve tubes and companion cells? That is, the lateral wall is present into the pit region. So they are connected to the sieve tubes through pits found in the lateral walls. The pit found in the lateral walls. Through these pit cytoplasmic connection. So these pits only acting as a cytoplasmic connection and helps to maintain the elements to pass through from companion cells to the sieve tube elements. துணை செல்கள். ஸோ கம்பேனியன் செல்ஸ், இந்த செல்கள் செல்லடை குழாய்களுக்கு அழுத்த சரிவாட்டத்தினை சரி செய்ய துணை புரிகின்றது, ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணுறது யாருன்னா இந்த கம்பேனியன் செல்ஸ் மட்டும்தான்.
சிலடை குழாய்களில் உட்கரு இல்லாதனால உங்களுக்கு துணை செல் உட்கரு அதன் பணியை மேற்கொள்கிறது. அப்போ முக்கியமாக 2 விஷயம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஒன்று, உட்கரு இல்லை, அதன் செயல்பாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணம் இருப்பது துணை செல்கள். 2வது, அதோடைய அழுத்தத்தையும் அதாவது ப்ரெஷர் கிரேடியண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதும் எதுனா துணை செல்கள் மட்டும்தான். கொஸ்டின் வந்து இன்னும் இந்த 2 இதில் மட்டும் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா உட்கரு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சைட்டோபிளாசமும் இருக்குது. அதே நேரத்தில் இது பேரன்கைமா செல்ஸாக உருவானதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். துணை செல்கள் ஆஞ்சியோஸ்போம்கள் மட்டுமே காணப்படுகின்றன. இவை டெரிட்டோஃபைட்டுகள் ஜிம்னோஸ்போம்களும் காணப்படுவதில்லை. இவை செல்லை குழாய்கள் இவை உணவு கடத்தில் துணை புரிவதற்கு முக்கிய காரணம் இருப்பது இந்த துணை செல்கள் மட்டுமே. Companion cells. These cells are helpful in maintaining the pressure gradient in the C tubes. It's very important. It maintains the pressure gradient in the C tubes. So there is a two function is mediated by the companions. One is pressure gradient, another one is conduction of the food. So the companion cells is the living cells which control the C element to flow of the food material as well as the pressure gradient. Usually the nuclei of the companion cells serve for the nuclei of C tube because there is no nuclei in the C tube. So they act as a C tube nuclei to perform the specific function, that is conduction of the food material throughout the plant body system. The companion cells are present only in angiosperms and it is absent in gymnosperms and teratophytes. They assist the C tubes in the conduction of food materials. Phloem parenchyma. Phloem parenchyma பொறுத்த வரைக்கும் என்னன்னா again it is the living cell. ஸோ ஃப்ளோயத்தினை இணைந்து காணப்படுகின்ற பேரன்கைமா ஃப்ளோயம் பேரன் என்று அழைக்கப்படுகிறது. உயிருள்ள செல்லாக இருக்கும். இவை தரசம், அதாவது நம்ம ஸ்டார்ச்னு சொல்கிறோமா இல்லையா, கொழுப்புகள், அதாவது ஃபேட்ஸ் ஸ்டோர் பண்ணும், லேட்டட்ஸ். அப்போது ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணும், கொழுப்புகளை ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரியான ஒரு பகுதி இருப்பதுன்னா ஃப்ளோயம் பேரன்கைமா. நம்ம எப்படி எங்கள் டேனின்ஸை ஸ்டோர் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம், ஜைலம் பார்த்தோம். ஜைலம் பேரன்கைமா ஸ்டோர் பண்ணும், டேனின்ஸை ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஸ்டோரேஜாக இருக்கக்கூடிய ஒரு பேரன்கைமா எதுனா ஃப்ளோயம் பேரன்கைமா தான். சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோயம் பேரன்கைமா செல் வந்து டேனின், பிசின் போன்றவற்றையும் கொண்டுள்ளன. பிகாஸ் ஜைலம் தான் டேனினை வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் சில தாவரங்கள் எக்ஸப்ஷன் கேசஸில் ஃப்ளோயம் பேரன்கைமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு சேமித்து வைக்கும்னா பிசினியும் சேமித்து வைக்கும், டேனினும் சேமித்து வைக்கும். முதல்நிலை ஃப்ளோயம் அதாவது புரோட்டோஃப்ளோயம் அச்சு பேரன்கைமாவும் ரே பேரன்கைமா. 2ஆம் நிலை ஃப்ளோயம் அச்சு அல்லது கதிர் பேரன்கைமா ரே அதாவது இங்கே அச்சுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சியலில் வந்துடும். அண்ட் தென் கதிர் பேரன்கைமா ஆகிய 2 வகையான பேரன்கைமா உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்குது. இதுனா முதல்நிலை ஃப்ளோயத்தில். ஃப்ளோயம் வந்து பேரன்கைமா பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்லேயும் ஜிம்னோஸ்போம்லையும் 28 வண்டுலையும் காணப்படுகிறது. எங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், கம்பெனியன் செல்ஸ் இல்லைன்னு பார்த்துருக்கோம். ஸோ கம்பெனியன் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆஞ்சியோஸ்போமில் காணப்படுகிறது, ஜிம்னோஸ்போம் டெரிட்டோஃபைட்ஸில் கிடையாது. பட் இந்த ஃப்ளோயம் பேரன்கைமா ஒரு ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்லேயும் இருக்குது, டெரிட்டோஃபைட்ஸ்லேயும் இருக்குது, 28 தாவரத்தில் இருக்குது, ஒரு தாவரத்தில் கிடையாது. ஆஞ்சியோஸ்போம்ஸில் 28 தாவரத்தில் இருக்குது, ஒரு தாவரத்தில் அவ்வளோவா காணப்படுவதில்லை. ஆனால் ஜிம்னோஸ்போம்ஸ்லையும் டெரிட்டோஃபைட்ஸ்லையும் காணப்படுகிறது. இது ஒரு யூனிக் கேள்வியாக தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஃப்ளோயம் பேரன்கைமா. The parenchyma cells associated with the phloem are called phloem parenchyma. These are living cells. They store starch and fats. They also contain resins and tannins in some plants. So I'll discuss tannins are stored in the xylem parenchyma. But in some exception cases, some plants also store the resin and tannins. Resin and tannins in the phloem parenchyma. Primary phloem parenchyma consists of the axial parenchyma. Secondary phloem parenchyma consists of the ray parenchyma. This is a question I ask you. Which type of phloem contain the ray parenchyma? That is a phloem parenchyma. And specifically, if they ask you, it's a primary phloem or secondary phloem, you have to remember the secondary phloem only consists of what? Both axial and ray parenchyma, whereas the primary phloem consists of only axial parenchyma. This is a question they'll ask you. And these are present in the tetraphyte, gymnosperm and dicot plants. It is absent in the monocot plant. Rarely it is present, but mostly it is absent in the monocotyledon plants. Phloem நார்கள் அல்லது பாஸ்ட் நார்கள். ஸோ ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆர் பாஸ்ட் ஃபைபர்ஸ்னு சொல்கிறோம். ஃப்ளோயத்துடன் இணைந்து காணப்படுகின்ற ஸ்கிலன்கைமா நார்கள் ஃப்ளோயம் நார்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு இன்னொரு பேர் தான் பாஸ்ட் நார்கள் என்று அழைக்கப்படும். இவை தடித்த சோகளுடைய சிறிய செல் அரிணை கொண்ட குறுகிய நீள செங்குத்தான செல்களாகும். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னா ஒரு சியூடியூபை பற்றி பார்த்தோம்,
துணை செல்களை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ஜைலம் ஃப்ளோயம் பேன்கைமை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அல்லது ஃப்ளோயம் நார்கள். இன்னொரு பேர் என்ன, பாஸ்ட் நார்கள் அல்லது பாஸ்ட் ஃபைபர்ஸ். ஸோ இது வந்து டெட் செல் தான். இது ஒரு டெட் செல் தான். ஸ்கிலன்கைமா தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா டெட் செல் சொல்லிட்டு அங்கே என்ன இருக்கணும், ஸ்கிலன்கைமா தான் இருக்கும். இவை தடித்த சுவர்களுடைய சிறிய செல் அரணை கொண்ட குறுகிய நீண்ட செங்குத்தான செல்களாகும். அப்போது அதோடைய செல்ஸ் எல்லாம் தடிமனாக இருக்கும். அதாவது செல் சுவர் தடிமனாக இருக்கும். சிறிய சின்ன சின்ன அறைகள் தான் காணப்படும். குறுகிய நீண்ட செங்குத்தான வடிவத்தில் இருக்கும். ஃப்ளோயத்தில் காணப்படுகின்ற 4 கூறுகளில் ஃப்ளோயம் நார்கள் மட்டுமே உயிரற்ற திசுவாக காணப்படுகிறது. ஏன்னா இங்கே ஃப்ளோயத்தில் காணப்படுற 4 கூறுகளில் ஃப்ளோயம் நார்கள் தான் மட்டும் உயிரற்ற திசுவாக காணப்படுகிறது. இந்த சிவி டியூப்ஸும் உயிரற்றதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு துணை செல்லில் இருக்கிறதுனால நம்ம அதை உயிரற்ற திசு அடிப்படையில் கொண்டு வர மாட்டோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தா சிவி டியூப்ஸ் என்னென்னா அது ஒரு உயிரற்ற ஒரு திசு தான். ஆனால் ஒரு செயல்படும் தன்மை அடிப்படையை பார்த்தோன்னா ஃப்ளோயம் நார்கள் மட்டுமே உயிரற்ற செல்லாக இருக்குது இதில் ஃப்ளோயத்தில். ஸோ இவை உறுதி மற்றும் ஆதார செல்லாக செயல்படுகின்றன. எதுனா இந்த ஃப்ளோயம் நார்கள் தான் உறுதி, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அண்ட் சப்போர்ட். ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறது யார் தேவைப்படுதுன்னா ஃப்ளோயம் நார்கள் தேவைப்படுகிறது ஒரு தாவர ஒரு பகுதியில். Phloem fibers are bast fibers. The fibers are sclerenchyma associated with the phloem are called phloem fibers or bast fibers. They are narrow, vertically elongated cells with very thick walls and a small lumen. Among the 4 phloem elements, that is phloem parenchyma, sieve tubes and companion cells, phloem fibers are the only dead tissue. These are the strengthening and as well the supporting cells. So mostly the sieve tube also it's a dead cells only, but it is regulated by the companion cells. So we also consider the sieve elements. It's one of the living cell because when it's regulated by the companion cells. Otherwise, the sieve cells also it's a what? Sieve tubes also it's a dead cells only. So இந்த diagram என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு flow of water எப்படி நடக்குதுன்றதை பார்க்குறோம். அதாவது flow of water and the flow of the food material through the plant tissue system. அப்போது ஒரு வாட்டர் கண்டக்டிங் சிஸ்டத்தில் வந்து மெயினாக என்ன புரிஞ்சுக்கணும்னா வாட்டர் மூமெண்ட் அப்வர்டில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி அப்வர்ட் மூமெண்ட்டில் வாட்டர் இருக்கும் போது ஃபுட் எங்கே கண்டக்ட் ஆகுது ஆஸ் வெல் அஸ் அந்த ஃபுட் எங்கே போய் சிங்க் ஆகுதுன்றதை பார்க்குறோம். எங்கே வந்து உணவு வந்து உற்பத்தி செய்யப்படுது, எங்கே வந்து அது சேமித்து வைக்கப்படும். அப்போ சேமித்து வைக்கப்படும் இடத்துக்கு நம்ம சிங்க்குன்னு சொல்கிறோம். எங்கே உணவு உற்பத்தி செய்யப்படுதோ அதை வந்து சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஜைலம் ஃப்ளோயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பிரேஷன், அதாவது டிரான்ஸ்பிரேஷன் எப்போ நடக்கும், லாஸ் ஆஃப் வாட்டர். ஒரு ஜைலக்குழந்த நீர் அது வெளியேற்றப்படும் பொழுது அதே நேரத்தில் உணவானது ஒரு லீஃப்ல இருந்து ஃப்ளோயத்துக்கு வருது. அப்படி ஃப்ளோயத்துக்கு வரும்பொழுது இந்த வாட்டர் மூமெண்ட்டு இப்படி மூவ் ஆகி போகணுமா இல்லையா, டிரான்ஸ்பிரேஷன் ஆகி போகும்போது அந்த வாட்டர் மூமெண்ட்டு ஃப்ளோயத்து வழியாக தான் அந்த டிரான்ஸ்பிரேஷன் பாஸுக்கு போகுது. பிகாஸ் அந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் மூமெண்ட்டில் ஹெல்ப் பண்ணும். அப்போது வாட்டர் மூமெண்ட் ஜைலத்தில் இருந்து இலையோட ஜைல குழாய்கள் வழியாக உங்களுக்கு ஸ்டொமேட்டோ வழியாக நீராவி போக்கின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. அப்போ நீராவி போக்கு நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் இருக்குது அந்த ஜைலா குழாயிலிருந்து வரக்கூடிய நீரானது டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலமாக தான் போகும். இப்படி அந்த நீர் வெளியேற்றப்படும் பொழுது உணவானது உள்ளே வரும்பொழுது அந்த நீரும் அந்த உணவும் சேர்ந்து சீவ் டியூப்ல இருந்து அடுத்த ஒரு சீவ் செல் டியூப்ல இருந்து அடுத்த சீவ் டியூப்க்கு கடத்தப்படுகிறது. இப்படி இந்த உணவானது ஒரு சுகர் சொல்யூஷன் மாதிரி மாறிட்டு, அதாவது ஒரு குழும உணவாக மாறினதுக்கு அப்புறமா அந்த உணவானது ஒவ்வொரு சீவ் டியூப்லுக்கும் அடைந்து இறுதியாக சிங்க், யாருன்னா அந்த உணவு எந்த இடத்த சேமித்து வைக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு பேர் தான் சிங்க்னு சொல்கிறோம். அந்த இடத்த போய் சென்றடைகிறது. அப்போது சிங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர் பகுதி, சோர்ஸ் யாருன்னா லீஃப். அப்போ திரும்ப போகும்போதும் அந்த சீவ் டியூப்ல இருந்து கம்பானியன் செல்லுக்கு அந்த உணவு கடத்தப்பட்டு திருப்பி கம்பானியன் செல்ல இருந்து தான் அது சிங்க்கு சொல்லக்கூடிய வேர் செல்லுக்கு செல்லும். அப்போ இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இலையிலேருந்து உணவானது வரணும்னா கூட கம்பெனி செல் வழி தான் செல்லை குழாய்க்கு வர முடியும். திரும்பவும் அந்த உணவு வேரில் போய் சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்றாலும் கூட அந்த உணவானது துணை செல் வழியாகத்தான் அந்த வேர் பகுதிக்கு செல்ல முடியும். ஸோ இன்றைக்கி எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜைல குழாய்களை அதாவது ஒரு ஃப்ளோயத்தை பற்றி பார்த்துருந்தோம். ஃப்ளோயம் என்றால் என்ன பார்த்தோம், ஃப்ளோயம் உணவை கடத்தக்கூடியதுன்றது தெரிஞ்சிருக்கும். அதே இந்த ஃப்ளோயம் 4 வகையான செல்லை உள்ளடக்கியது. அந்த 4 வகையான செல்லு என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று சீவ் குழாய்கள், அதாவது சல்லடை குழாய்கள், சீவ் டியூப்ஸு, அப்புறம் கம்பனியன் செல்ஸ் அல்லது துணை செல்கள், ஃப்ளோயம் பேன்கைமா அண்ட் தென் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஸோ இதில் ஒரே ஒரு டெட் செல் எது நம்ம சொல்கிறோன்னா அது வந்து ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் சொல்கிறோம். ஃபைபர்ஸ்க்கு இன்னொரு பேருனா பாஸ்ட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம்.
அப்போ இந்த நார்கள் வந்து எந்த திசுக்களால் ஆனதுன்னா சேல திசுக்களால் ஆனதுன்றது தெரிஞ்சிருக்கோம். அதே உணவு கடத்தறதுக்கு என்ன தேவைன்னா சி டியூப் வேணும். இப்போ கம்பெனியன் செல்ஸ் மூலிமா தான் உணவானது செல்லை கூட கடத்தப்படுறதை பற்றியும் பார்த்துருந்தோம். ஸோ கம்மிங் எபிசோடில் நம்ம கேம்பியம் செல்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.